என் உயிரான உயர்ச்சாதி சத்திரியர் சொந்தங்களே, இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் அன்பளிப்பு கொடுக்குறோம். நம்மக்கிட்ட தம்பிகளை பற்றி சொல்லணும்னா எத்தனையோ பேர் நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா பேசக்கூடாதுன்னு எங்களோட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே தம்பி. நம்ம ஜாதி வெறி அப்படின்னாலும் சொல்லியிருக்காங்களே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட சேர்ந்தா வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க முடிச்சுட்டு போயிடுவாங்க அப்படின்னாலும் சொல்லியிருக்காங்களே. ஆனால் எவ்வளோதான் சொன்னாலும் நம்ம தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருங்க தம்பி, எங்களோட வந்து எங்களோட சேருவீங்களா? நாங்கள் சேருவோம். அது சொல்லிடு. நாங்கள் எவ்வளோ சொன்னாலும் இந்த அண்ணா கூட சேருவோம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தம்பிகளுக்காக. ஏன்னா பேசுகிறவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சுயநலம் என்ன, நீங்கள் கெட்டு போயிடுவீங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அந்த அக்கறையெல்லாம் இல்லை போலீஸ்காரங்க. அப்படி பார்த்தா அந்த அக்கறை இருந்தால் நிறையா பையங்க வந்து பார்த்தீங்கன்னா கூலிப்பெல்லாம் போடுறாங்களா, காஞ்சலம் போடுற அதே அவங்க கிட்டேலாம் போய் கூலிப்பு காஞ்சலம் போட வேண்டாம்னு சொல்லியிருக்காங்களா? சொல்லியிருக்கிறாங்களா? சொல்ல மாட்டாங்கல்ல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நோக்கம் என்னென்னா அதெல்லாம் அக்கறை கிடையாது. என்னென்னா நம்ம ஜாதி உணர்வோடு இருக்கக்கூடாது, சத்திரியருங்கிற உணர்வு வந்துட்டால் இவங்க இவ்வளோ நாள் நம்மளை ஏமாத்தினது போயிரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான், கெட்ட எண்ணம் தான் வேணும், வேறு எதுவும் இல்லை. ஓகேவா? எடுத்துங்க, ஓப்பன் பண்ணு தம்பி. கிஃப்ட்டு இந்த பேக் கொஞ்சம் நல்லா இருக்கா? நல்லா இருக்குங்க. ஓப்பன் பண்ண நம்ம காட்டிங்க தம்பி. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேசுகிறது எதுவுமே கண்டுக்காதுங்க. ஓகேவா? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இதில் வந்து போயிட்டு இருந்தால் அவங்க வாட்டுக்கு கதறிட்டே தான் கிடப்பாங்களே. சரியா? நம்ம வாட்டுக்கு நம்ம வந்து செயல்பட்டுருக்கணும். கண்டிப்பாக நல்லா இருக்கு தம்பி. நல்லா இருக்குங்க. புரியுது. அந்த தம்பிக்கு இது கொடுத்துருந்தேன் வாட்ச். இல்லை தம்பி, கட்டி வாட்ச் கட்டு. புரியுது. இல்லை அந்த சாப்பிட்டு இல்லை வாட்ச் கட்டு. இதுக்கு மட்டும் ஏதாச்சும் போட்டு பட்டன் வேறு உடஞ்சு இங்கே இருக்குது. எப்படி உடஞ்சு? ஓகே. கிஃப்டெல்லாம் நல்லா இருந்துச்சு தம்பி. கிஃப்டெல்லாம் நல்லா இருந்துச்சுல்ல. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தம்பி. நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்க்குறீங்களா? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தம்பி. நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாதி உணர்வோடு இருக்கக்கூடாது, ஜாதி வெறி தூண்டிவிடுற அப்படின்னாலும் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையானது என்ன, நம்ம வந்து சத்திரியன உணர்வோட ஒன்றிணைந்தால் மட்டும்தான் நமக்கான இதெல்லாம் கம்மியிருக்க முடியுங்கிறது சொல்லிக்கிறேன். ஓகே. தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்யூ தம்பி. எப்பவுமே நான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பேன். தேங்க்யூ தம்பி. உங்களுக்கு பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தம்பி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தம்பி. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா படிங்க. ஓகே. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன உணர்வோடு இருக்கணும். ஓகே. சத்திரியன உணர்வோட யார் சொல்கிறது நம்பக்கூடாது. ஓகே. சரி தம்பி.